காவேரி வந்து கண்கலங்கி கட்டி வச்சு எப்படியாடி வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ அதே நேரம் இந்த பக்கம் குமரனும் நம்ம நிவினும் 2 பேரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நிவின் வந்து உள்ளவே போலீஸ்கிட்ட எல்லாம் பேசி பார்க்குறாங்க. ஆனா யாருமே நம்ம விஜய் பார்க்கறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்காங்க. இந்த விஷயத்த வந்து குமரன்ட்ட சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இந்த மாதிரி கோர்ட்ல போய் நம்மளை பார்த்துக்க சொல்லிட்டாங்க. விஜய் நம்ம கண்ணில் கூட காட்ட மாட்டேங்காங்க. இனிமேல் நம்ம கோர்ட் மூலியமா தான் எந்த ஒரு ப்ரொசீஜரும் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நம்ம வார்டன் சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோமா சொல்றாங்க. இதெல்லாம் காரணம் யாருன்னு சொல்லிட்டு யமுனா பேர் சொல்ல வராங்க. இருந்தாலுமே குமரனை கிட்ட அது எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு அப்படியே இருக்காங்க நிவின். இந்த பக்கம் அதே மாதிரி நம்ம தாத்தா பாட்டி வைக்கலோட வந்து நம்ம விஜய் வெளியே கொண்டு வர முடியுமான்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. ஆனா போலீஸ் வந்து நம்ம விஜய் வந்து வெளியே கொண்டு வர முடியாது. அது மட்டும் இல்லாம அவர் மேல தப்பு இல்லைன்னு எல்லாருமே சொல்றீங்க. ஆனா இத்தனை நாளா அவர் எதுக்கு சரண்டர் ஆகாம இப்படி ஏமாத்திட்டு ஒளிஞ்சிட்டு போய் இருந்திருக்காரு. அது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? அதனாலதான் அப்படி சொல்ல தூக்கி போட்டிருக்கு. இனிமே நீங்க கோர்ட் மூலியமா அவர் வெளியே கொண்டு வந்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு போலீஸ் மறுபடியும் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு தாத்தா பாட்டி அவ்வளவு செஞ்சு பாக்குறாங்க. நாங்க கோர்ட் மூலியமா எல்லா கேஸும் நடத்திக்கிறோம். ஆனா ஒரு தடவை எங்க பேரனை என் கண்ணுல காட்டுங்க சார் அப்படி சொல்லிட்டு எவ்வளவு கெஞ்சி பாக்குறாங்க. ஆனா அது கொஞ்சம் கூட போலீஸ் காதலே வாங்காம என்னால முடியாதுன்னு சொல்லி அதே நேரம் கரெக்டா இந்த இடத்துக்கு காவிரியும் வந்துடுறாங்க. காவிரி வந்தோன்னா பாட்டி செம்ம கோவத்துல நம்ம காவிரி பிடிச்சு கண்ணாம எடுத்துட்டாங்க. இவ்வளவு பிரச்சனை இல்லாம ஒன்னாலதான் என் பேரன் எப்படி வளர்ந்துட்டு இருந்தான், உன்னை என்ன கல்யாணம் பண்ண அதனால தான் அவன் வாழ்க்கையில கஷ்டம் மட்டும்தான் வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம காவிரி இல்லாத எப்படியாவது திட்டாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம தாத்தா வந்து ரொம்ப கோவத்துல வார்த்தையை பேசு. அது மட்டும் இல்லாம தேவையில்லாம காவிரி மேல எந்த ஒரு கோவப்படக்கூடாது. காவிரி தான் அவனுக்கு எல்லாமே அப்படி சொல்றாங்க. கேட்டோன்னு காவிரியும் இல்ல விடுங்க தாத்தா பாட்டி சொல்ல என்ன தாத்தா தப்பு இருக்கு, எல்லாமே எங்களாலதான் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குல்லாம் ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாரு. இப்ப பாருங்க போலீஸ் கேஸ் எவ்வளவு பிரச்சனை, அவராளுக்கு எல்லா பிரச்சனையும் என்னால மட்டும்தான் வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு கண்கலங்கிட்டு இருக்குங்க. என்னால பிரச்சனை ஆரம்பி நாளே முடிச்சு வச்சிரு அப்படி சொல்லிட்டு நம்ம போலீஸுக்கிட்ட போய் எவ்வளவு கெஞ்சி பாக்குறாங்க. நான் காவிரி வந்து கண்கலங்கிட்டு கையெடுத்துலாம் கும்பிடுறாங்க. இந்த பக்கம் இதெல்லாமே உள்ள இருந்து ஒரு போலீஸ் ஆபீசர் சிசிடிவி கேமரா மூலியமா பாத்துட்டு இருக்காங்க. நம்ம காவிரி வந்து இப்படியே கெஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இன்னொரு போலீஸ் ஆபீஸுக்கு போன் பண்ணி என்னத்த பிரச்சனை சொல்லி கேட்கறாங்க. உடனே நடந்த விஷயத்த சொல்றாங்க. அந்த போலீஸ் உள்ள விடுங்க அப்படி சொல்லிட்டு அந்த போலீஸ் கிட்ட சொல்லவே உடனே அந்த காவிரி கூட்டிட்டு உள்ள போறாங்க. உள்ள போனோம்னா காவிரி வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம இந்த பெரிய போலீஸ் கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் காணாதுன்னு சொல்லிட்டு கண்களையும் கலந்துக்கிட்டு என் புருஷன் மனை எந்த ஒரு தப்பு இல்லை சார், நீங்க சொல்ற போற நல்லாவே நான் புரிஞ்சுக்கிட்டு நான் கோர்ட் வழியாவே எல்லாரும் பாத்துக்கிறோம். அதுக்காக இப்படிலாம் அவரை பார்க்க விடாம அப்படி அனுமதிக்கலாமலாம் பண்ணக்கூடாது சார், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு அவர் எப்பவுமே பார்த்தாக்கணும் சார், ஒரு 2 நிமிஷம் நான் பார்த்து பேசிட்டு போறேன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சுறாங்க. நம்ம வாடன்னு காவிரியோட கண்ணீரை பார்த்து மனசிறங்கி விஜய் பார்க்கறதுக்கு அனுமதிக்கிறாங்க. விஜய் நம்ம பாக்குறதுக்கு காவிரி வந்து உள்ள தயங்கி போறாங்க. அங்க போய் பார்த்தா விஜய் வந்து நிக்கிறத பார்த்தோன்னு கண்களையும் கலந்துக்கிட்டு விஜய் கிட்ட போய் என்னங்க இப்படி ஆயிட்டு அப்படி சொல்லி கண்களையும் கலந்துட்டு இருக்காங்க. நம்ம விஜய் அப்படி தலை குனிஞ்சு போய் காவிரி பார்த்து கண்களையும் கலந்து நிக்கிறாங்க. எப்படின்னா பசுபதி எல்லாருமே நினைச்ச மாதிரி இந்த யமுனா வந்து முட்டாள்தனமா ஒரு முடிவு எடுத்து விஜயை மாட்டி விட்டுட்டாங்க. கூடிய சீக்கிரம் காவிரி எப்பதான் இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சு எப்படி விஜய் வெளியே கொண்டு வர போறாங்க. வெண்ணிலாவோட கண் முழிச்சா மட்டுமே இந்த பிரச்சனைகள் ஒரு முடிவு கிடைக்கும். வெளியிலாவும் கண் முழிச்சோன்னா விஜய் போயிட்டு ஆடியோன்னு சொல்லிட்டு பழையபடி வேற திட்டம் போட்டு விஜய் தான் இதை பிளான் சொல்லிட்டாருன்னா மொத்தமா எல்லாத்தையும் குழப்பம் பண்ணிடுவாங்க. நம்ம காவிரி எல்லாமே எப்படி இந்த பிரச்சனை சமாளிக்க போறாங்க, எப்படி விஜய் வெளியே வர போறாங்க பொறுத்து வந்து வரப்போற வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.